என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி அபூர்வமான தைப்பூசமானது வரப்போகின்றது. இந்த தைப்பூசத்துக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களினுடைய இடப்பெயர்ச்சியானது, இடமாற்றமானது அடுத்தடுத்து ஏற்பட போகின்றது. இதன் விளைவாகத்தான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில் பல சம்பவங்களானது இனி நடக்க போகின்றது. இந்த சம்பவங்களானது கன்னி ராசி நேயர்களுக்கு முருகனோட அருளாசியால் அவங்களோட வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைய போகுதா, இல்லை ஏதாவது சில புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுதா அப்படிங்கிறத குறித்த தகவலை தான் நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக ரொம்பவே பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் நிறையா தேவையில்லாத செலவுகளை பண்ணிகிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட நீண்ட நாள் ஆசையாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில விஷயங்களானது நடக்காமையும் இருந்துகிட்ருக்கு. இது போன்று பல்வேறு விதமான சிக்கல்லிருந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்கள் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே இனி வரப்போகின்ற நாட்களில் முருகனோட அருளாசியால் தீர்வுகள் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் தைப்பூச திருநாள் முருக பெருமானுக்கு சரியாக 6 மணி அளவில் வெற்றிலையை வச்சு இப்படி ஒரு தீப வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நீண்ட நாள் ஆசைகளாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை முருகன்கிட்ட மனதார சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக அந்த விஷயங்களானது அப்படியே நடக்க கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளாகத்தான் இந்த தைப்பூச திருநாள் இருக்குது. ஸோ இந்த துலாம் ராசி நேயர்கள் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. மேலும் ஜோதிட ரீதியாக துலாம் ராசி நேயர்களுக்கு இனி நேர காலமானது சாதகமாக இருக்க போகுதா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முருகனோட அருளாசியால் இனி வாழ்க்கையில் நடக்க போகிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். 11/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் இந்த ஒரு அபூர்வமான தைப்பூசமும் அன்றைய தினத்திலேயே சேர்ந்து வந்திருக்குங்க. இதன் பிறகு தான் சூரிய பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி, குருவுடைய வக்ர நிவர்த்தி, சனி பெயர்ச்சி அப்படின்னு பல முக்கியமான கிரகங்களோட இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போகுது. இதை வச்சு தான் துலாம் ராசி நேயர்களோட வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டிருக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு பல கிரகங்களோட அமைப்பானது சாதகமான விஷயங்களை தந்தாலுமே உங்களோட ராசியில் கேது அமர்ந்து பல சோதனைகளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. அதனால தான் தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்கிக்கொண்டே இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாங்க. எனவே இப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த ஒரு தைப்பூசத்துக்கு பிறகு பல கிரகங்கள் இடமாறக்கூடிய இனி வரப்போகின்ற நாட்களில் ஓரளவுக்கு இனிமையான நாட்களாகவே அமையப்போகுது. ஆனாலுமே சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அந்த விஷயங்களானது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த தைப்பூசத்துக்கு பிறகு கிரகங்களோட சேர்க்கை மற்றும் பெயர்ச்சியோட அடிப்படையில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத நாட்களாக இனி வரப்போகின்ற நாட்கள் அமையப்போகுது. இனிமையான பல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பணவரவானது அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயத்தில் ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த 2 விஷயங்கள் தான் துலாம் ராசி நேயர்களோட வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கு. இத்தனை நாட்களாக
இந்த விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த எல்லா விஷயமுமே ரொம்ப சீக்கிரமாக நடக்க போகுதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரிக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு சில தொந்தரவுகள்லாம் இத்தனை நாளும் இருந்திருக்கும். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் செல்ல வேண்டிய சூழ்நிலையிலேயே இருந்திருப்பீங்க. எக்கச்சக்கமாக பணத்தையும் செலவு செஞ்சுருப்பீங்க. ஆனால் இப்படி இனிமேல் வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு அந்த செலவுகள் எல்லாம் கம்மியாகும். உங்கள் ஆரோக்கியத்தில் இனி எந்த பிரச்சனையுமே வராது. இப்படி பல்வேறு கஷ்டங்களில் பார்த்திங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் இருந்துகிட்டே தான் இருக்கீங்க. இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் தான் இப்போது முருகனோட அருளாசியால் உங்களுக்கு விடுதலையானது கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. பணவரவானது ஓரளவுக்கு அதிகரிப்பதோடு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. புதிய ஒப்பந்தங்களானது கிடச்சிருக்கு. அதே சமயத்தில் திடீர்னு அதிர்ஷ்டம் மூலமாக எதிர்பாராத சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. எல்லா முயற்சிகளுக்கும் இப்போது சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் பார்த்திங்கன்னா இருக்க போகுது. கடந்த சில நாட்களெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இனி வரப்போகின்ற நாட்கள், அதாவது இந்த தைப்பூசத்துக்கு பிறகு துலாம் ராசி நேயர்களோட வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் பல நல்ல விஷயம்லாம் நடக்க கொடுங்க. முயற்சிகளோ உடனடியாக பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. அதனால எப்பயுமே இனி உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர்றது கொஞ்சம் அரிது தான். தேவையில்லாத பண செலவுகள் எல்லாம் இனி உங்களுக்கு குறைய போகுது. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இனி தீரப்போகுது. இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. வளர்ச்சிகளுக்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல செய்திகளும் அதன் மூலமாக முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. இப்போது கைக்கு சாதகமாக எல்லா விஷயமும் வந்து சேரும். ஒரு நல்ல விஷயமாகவே இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் துலா ராசி நேயர்களுக்கு பார்க்கும்போது வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ராசியை நேரடியாக பார்க்கறதெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வகையிலையும் சோதனைகள் விலகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தைப்பூசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சுபகாரிய தடைகள் இருந்தால் இருந்த சுவடே தெரியாமல் காணாமல் போயிருங்க. திருமணம் திடீர்னு முடியக்கூடிய வாய்ப்புகளும், வீடு கட்டுவது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது அப்படின்னு பெரிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே தடையின்றி உங்களுக்கு நல்லபடியாக கிடச்சிருங்க. இது எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்கும். மேலும் இந்த தைப்பூசத்துக்கு பிறகு உங்களுக்கு இடப்பெயர்ச்சியும் ஏற்பட போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களை நிரூபித்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாதகமான காலகட்டமாகவும் உருவாகி இருக்குதுங்க. இந்த பெயர்ச்சியால் பெரிய ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கேற்ப பலனானது உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்கும் அப்படிங்கிறதுல துளி அளவு உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். மேலும் பார்த்திங்கன்னா துலாம் ராசினியர்களுக்கு சுக்கிரன் உச்சம் அடைவது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் பல நல்ல சூழ்நிலை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. பெரிய தொகையானது கைக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும். கையில் பணப்புழக்கமானது தாராளமாக இருக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மெனக்கெடாமல் ரொம்ப எளிமையாகவே கிடைக்கக்கூடிய வகையிலையும் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இப்போது உணரக்கூடிய வகையிலையும் துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் தைப்பூசத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேணும். அதாவது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேணுங்க. அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா தைப்பூசத்தன்னைக்கு சரியாக மாலை 6 மணி அளவில் 6 வெற்றிலையை வச்சு அதில் தீபம் வச்சு பஞ்சு திரியை போட்டு தீபம் ஏற்றி உங்கள் மனசில் நினைக்கிறத அந்த தீபத்தை முன்னாடி வேண்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். வாய் ருசிக்கு ஆசைப்பட்டு சில அதிகமான உணவுகள்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த விஷயத்துலையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க.
முருகனோட அருளாசியால் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகின்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும். ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவனே போற்றி.